Hi students, நம்ம வந்துட்டு water chapter number 13 water பார்த்துட்டு இருக்கோம். So last இந்த சாப்டரோட வீடியோல என்ன பார்த்தோம் பாத்தீங்கன்னா வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வாட்டரோட காம்போசிஷன் பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்ன, எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ வாட்டரை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். ஸோ லெபார்ட்ரியில் வாட்டர் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 141 இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் ஹேஸ் சம் important properties which are familiar to us. ஸோ வாட்டரில் சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்சதாகவே இருக்குது. பட் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் யூனிக் டு வாட்டர். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு வாட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு யூனிக், அதாவது தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு வாட்டரோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும்தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 141 இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர். அதோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பியூர் வாட்டர் இஸ் எ கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லிக்விட். ஸோ பியூர் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே கிளியராக இருக்கும், ரொம்பவே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான லிக்விட். இட் இஸ் கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வாட்டருக்கு கலர் இல்லை, அது வந்து எந்த ஓடர், அதாவது எந்த வாசனையும் வராது, எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது அப்படின்னு. ஸோ இந்த கேரக்டர்ஸில் எதுக்கு, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் வாட்டரோடது. நீங்கள் அந்த வாட்டரில் ஏதாச்சும் ஆட் பண்ணும்போது அது கலர் வருது, டேஸ்ட் வருது, ஓடர் அதில் வருது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பியூர் வாட்டருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு நேச்சர். ஸோ வாட்டரோட நேச்சர் என்ன, இட் இஸ் கலர்லெஸ், வாட்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்ன. த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree Celsius at 1 atmospheric pressure. ஸோ ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 degree Celsius. At this temperature water boils and changes into steam. ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்துட்டு வாட்டர் வந்து பாயில் ஆகி அது என்னவா சேஞ்ச் ஆகுது, ஸ்டீமாக வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது வந்துட்டு ஆவி. The boiling point of water increases with increase in pressure. ஸோ இந்த வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக இந்த வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் when a pressure cooker is heated, a high pressure is built inside it. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்துட்டு அதிகமான ப்ரெஷர் வந்துட்டு வருது. The high pressure increases with the boiling point of water. ஸோ வந்துட்டு ஹை ப்ரெஷர் அதிகமாக எப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஹை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட், வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, அதான் சொல்கிறாங்க த ஹை ப்ரெஷர் இன்க்ரீசஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு வாட்டரோட ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக அந்த வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். Thus water remains a liquid at high temperature in the cooker. This cooks the food faster. ஸோ அதனால தான் வந்துட்டு குக்கரில் அந்த லிக்விட் ஹை டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு குக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் ஒன் என்ன, பாய்லிங் பாயிண்ட். ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 degree Celsius. ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு 100 degree Celsius. ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்துட்டு வாட்டர் பாயில் ஆகி அது என்னவா சேஞ்ச் ஆகுது, ஸ்டீமாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா வாட்டரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெஷர் குக்கரை நம்ம ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஸோ ஹை ப்ரெஷர் வர அந்த பாய்லிங் பாயிண்ட், அந்த வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு உள்ளே இருக்க வாட்டர் வந்துட்டு நல்ல ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு குக் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பாய்லிங் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரீசிங் பாயிண்ட். வாட்டர் ஃப்ரீசஸ் அட்
0 degree Celsius and forms ice. ஸோ வாட்டர் வந்துட்டு எப்போ ஃப்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 degree Celsiusல ஃப்ரீஸ் ஆகி ஐஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுது. Thus the freezing point of water is 0 degree Celsius. ஸோ அதனால் வாட்டரோட freezing point எவ்வளோ 0 degree Celsius. The freezing point of water decreases with increase in pressure. ஸோ வந்துட்டு இந்த வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துட்டு எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா வாட்டரோட ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட். வாட்டர் வந்துட்டு 0 degree செல்சியஸில் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி ஐஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அதனால வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0 degree செல்சியஸ் தான் இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ வந்துட்டு வாட்டர் வந்துட்டு அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட், வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துட்டு எப்போ டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரெஷர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், டென்சிட்டி. வென் ice cubes are put in a glass of water at room temperature, they float on the surface of water. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐஸ் க்யூபை வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம போடும்போது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸை போடும்போது அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு அந்த வாட்டரில் வந்துட்டு அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகும். திஸ் இஸ் பிகாஸ் ஐஸ் லைட்டர் தென் வாட்டர். ஸோ இது எதனால் அப்படின்னா ஐஸ் வந்துட்டு வாட்டரை விட லைட்டர், அதாவது வெயிட் வந்துட்டு கம்மி. It means that density of ice is lower than that of water. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஐஸோட டென்சிட்டி வந்துட்டு வாட்டரை விட கம்மி. When the winter temperature is below 0 degree Celsius, the water in the lake will start freezing. ஸோ வின்டர் டெம்பரேச்சர் வந்துட்டு 0 degree செல்சியஸுக்கு கீழே இருக்கும்போது லேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். The frozen ice will float on the top and cover the lake. ஸோ வந்துட்டு அந்த ஃப்ரோசன் ஐஸ், அதாவது வந்துட்டு ஃப்ரீஸான ஐஸ் வந்துட்டு வாட்டரோட டாப்பில், அதாவது வாட்டரோட சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகி அந்த லேக்கையே வந்துட்டு கவர் பண்ணும். Since ice is a bad conductor of heat, it does not allow heat to pass through it. ஸோ வந்துட்டு ஐஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது ஒரு பேட் கண்டக்டர். ஸோ அதனால இங்கே வந்துட்டு ஹீட் வந்துட்டு பாஸ் ஆகாது. ஸோ த வாட்டர் பிலோ த ஐஸ் ரிமைன்ஸ் இன் ஏ லிக்விட் ஃபார்ம் வேர் மோஸ்ட் ஆஃப் த அக்வாட்டிக் லைஃப் லிவ். ஸோ வந்துட்டு வாட்டர் பிலோ, அதாவது வாட்டருக்கு கீழே, ஐஸுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு அக்வாட்டிக் லைஃப், நிறைய அக்வாட்டிக் லைஃப் வந்துட்டு இருக்குங்கிறாங்க. This enables the aquatic animals and plants to survive even in extreme cold conditions. ஸோ இதுதான் வந்துட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ், அதாவது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்வைவ் ஆகிறதுக்கு வந்துட்டு, அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் கூட அதனால் சர்வைவ் ஆக முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஏன் வந்துட்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனையும் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ice is a bad conductor of heat, it does not allow heat to pass through it. So the water below the ice remains in a liquid form where most of the aquatic life lives. This enables the aquatic animals and plants to survive even in extreme cold conditions. So இதைத்தான் நீங்கள் எழுதணும். Density of water at different temperature. பாருங்கள், வாட்டரோட டென்சிட்டி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் 0 degree செல்சியஸில் எவ்வளோ இருக்கும், அப்புறம் வந்துட்டு 4 degree செல்சியஸில் எவ்வளோ இருக்கும், கிரேட்டர் தென் 4 degree செல்சியஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாட்டரோட டென்சிட்டி. ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட், ஏதாவது ஃபோர்த்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு வாட்டரை விடவே ரொம்ப லைட்டர். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, வாட்டரோட டென்சிட்டி விட ஐஸோட டென்சிட்டி வந்துட்டு கம்மி அப்படின்னு தெரியுது. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அனோமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அனோமலஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டாக இல்லாமல், அதாவது ஒழுக்கமாக இல்லாமல் சொல்லுவாங்களா, ஒழுங்கின்மை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது கரெக்ட் ஒரு ஷேப்பில் இல்லாமல் இருக்கிறதா வந்துட்டு அனோமலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனோமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன? ஃபார் த சேம் மாஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் ஆஃப் வாட்டர் the volume of ice is more than that of the water. ஸோ வந்துட்டு ஒரே ஐஸ் ஆகட்டும் வாட்டர் ஆகட்டும் அதுக்கு வந்துட்டு ஒரே மாஸ் தான், ஆனால் அதோட ஐஸோட வால்யூம் வந்துட்டு வாட்டரை விட அதிகமாக இருக்குது.
இட் இஸ் அன் அன்யூஷுவல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரோட அன்யூஷுவல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான். ஸோ வந்துட்டு ஒரே வாட்டர் ஆகட்டும் ஐஸ் ஆகட்டும் அதுக்கு வந்துட்டு ஒரே மாஸ் தான் இருக்குது. ஆனால் ஐஸோட வால்யூம் வந்துட்டு வாட்டரோட வால்யூமை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு வாட்டரோட ஒரு அன்யூஷுவல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஹிமாலயாஸ் the temperature can go down even below 0 degree Celsius. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹிமாலயாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸுக்கு அதாவது மைனஸில் போக கூட சான்ஸ் இருக்குது. The water in the pipes will freeze at this temperature twice. ஸோ அப்படி வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துட்டு வாட்டர் 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வாட்டர் வந்துட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பைப்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிரும். இஃப் த பைப்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் தே கேன் கிராக், டெவலப் லீக்ஸ் ஆர் ஈவன் பர்ஸ்ட். சப்போஸ் அந்த பைப்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த பைப் வந்துட்டு கிராக் ஆகும், இல்லாட்டி வந்துட்டு நிறைய லீக்ஸ் வரும், இல்லாட்டி வந்துட்டு பர்ஸ்ட் வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. This is because freezing point of water will cause an expansion in the volume. ஸோ இது எதனால் அப்படின்னா வாட்டரோட ஃப்ரீசிங்கும் வந்துட்டு வால்யூம் வந்துட்டு வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் வால்யூம் அதாவது வந்துட்டு வாட்டரோட வால்யூம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு காஸ். ஸோ அனோமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர்னு பார்க்கும்போது ஒரு ஐஸ் ஆகட்டும் வாட்டர் ஆகட்டும் அதுக்கு வந்துட்டு ஒரே மாஸ் தான் இருக்குது. ஆனால் ஐஸோட வாட்டரோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது ஐஸோட வால்யூம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு வாட்டரோட ஒரு அன்யூஷுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஹிமாலயாஸில் வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு ஈவன் பிலோ 0 டிகிரி செல்சியஸ் கீழே போகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு ஹிமாலயாஸில் வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே அந்த டெம்பரேச்சர் போகும்போது அந்த வாட்டர் பைப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் ஃப்ரீஸாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பைப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அந்த பைப்பில் வந்துட்டு சில கிராக்ஸ் வரும், இல்லாட்டி சில லீக்கேஜஸ் நடக்கும், ஈவன் அது வந்துட்டு பர்ஸ்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அனமோலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். Take some ice cubes in a beaker and place the thermometer in it. ஸோ வந்துட்டு ஒரு ஐஸ் க்யூப்ஸை வந்துட்டு சில ஐஸ் க்யூப்ஸை வந்துட்டு ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்துட்டு தெர்மோமீட்டர் வைக்கிறீங்க. நவ் ஹீட் த பீக்கர். ஸோ இப்போ வந்துட்டு அந்த தெர்மோமீட்டரோடு இருக்கக்கூடிய பீக்கரை வந்துட்டு ஹீட் பண்ணுறீங்க. The thermometer will not register any rise in temperature till the ice melts. ஸோ அப்படி வைக்கும்போது அந்த தெர்மோமீட்டரில் எதுவும் அதாவது அந்த ரைஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகாது. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் நம்ம போடக்கூடிய ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் எந்த விதமான டெம்பரேச்சரும் வந்துட்டு அதில் ரெஜிஸ்டர் ஆகாது. The question arises, where does the heat energy go if there is no rise in temperature? ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலை அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்துட்டு எங்கே போகும்? The heat energy is utilized in changing of the state of ice from the solid to liquid. ஸோ எங்கே வந்துட்டு அந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்லேருந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறுறதுக்கு வந்துட்டு அந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு யூட்டிலைஸ் ஆகிடும். The amount of heat energy required by ice to change into water is called latent heat of fusion of ice. ஸோ வந்துட்டு எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்துட்டு அந்த ஐஸ் க்யூபுக்கு தேவைப்படுது எதுக்கு அப்படின்னா அதோட சாலிட் ஸ்டேட்லேருந்து அதோட லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா latent heat of fusion of ice அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the amount of heat energy required by the ice to change into water is called latent heat of fusion of ice. Ice has the highest latent heat of fusion, that is 80 calories per gram or 336 joule per gram. ஸோ வந்துட்டு ஐஸுக்கு வந்துட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு கிராமுக்கு 80 கலோரிஸ் இல்லாட்டி 336 ஜூல்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸுங்கும் போது ஒரு பீக்கரில் இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப்ஸ் போடுறோம், அதை தெர்மோமீட்டரை ப்ளேஸ் பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணும்போது தெர்மோமீட்டரில் எந்த விதமான டெம்பரேச்சர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அங்கே யூட்டிலைஸ் ஆகக்கூடிய ஹீட் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு எடுத்துக்குது அப்படின்னா அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு அதோட சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறுறதுக்கு வந்துட்டு அங்கே வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை அது யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ அதான் வந்துட்டு அந்த ஐஸ் வந்துட்டு எவ்வளோ ஹீட் எனர்ஜியை வந்துட்டு எடுத்துக்குது, அதோட பொசிஷனை அதோட ஸ்டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறக்க அப்படிங்கிறத வந்துட்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஐஸோட லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 80 கலோரிஸ் ஆர் 336 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். When the water attains the temperature of 100 degrees Celsius, it starts changing its state from liquid to gaseous state. ஸோ வந்துட்டு வாட்டர் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸை வந்துட்டு அட்டைன் பண்ணும்போது அது என்னவோ அதோட ஸ்டேட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்குது, லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு அது மாறுது. However, the temperature of water does not rise above 100 degrees Celsius. அதே மாதிரி வந்துட்டு வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸுக்கு எபோவாக ரைஸ் ஆகாது. இட் இஸ் பிகாஸ் த சப்ளைடு ஹீட் எனர்ஜி ஒன்லி சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் த பாய்லிங் வாட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்துட்டு எதை சேஞ்ச் பண்ணும், பாய்லிங் வாட்டரோட ஸ்டேட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். This heat energy is stored in steam and is commonly called as latent heat of vaporization of steam. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி வந்துட்டு எதுவாக ஸ்டோர் ஆகிக்குது, ஸ்டீமாக ஸ்டோர் ஆகிக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா latent heat of vaporization of steam அப்படின்னு சொல்கிறோம். The steam has the highest latent heat of vaporization and its value is 540 calories per gram or 2268 joules per gram. ஸோ அதோட வேல்யூ, அதாவது லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 540 கலோரிஸ் ஆர் 2268 ஜூல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர்னு பார்க்கும்போது எப்போ வந்துட்டு வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸை அட்டைன் பண்ணுதோ அது வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதோட ஸ்டேட் லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு அது மாறும். எப்படி இருந்தாலும் அந்த வாட்டரை வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ரைஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜி சப்ளை ஆகக்கூடிய ஹீட் எனர்ஜி அந்த வாட்டரோட ஸ்டேட்டை வந்துட்டு எப்போ மாற்றும் அப்படின்னா பாய்லிங் வாட்டர், அந்த வாட்டர் பாயில் ஆகும்போது மட்டும்தான் அதோட ஸ்டேட்டை வந்துட்டு மாற்றும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி எதுவாக ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமாக ஸ்டோர் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 540 கலோரிஸ் ஆர் 2268 கலோரிஸ் ஜூல்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு, அதாவது 7th லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. The amount of heat that is needed to rise the temperature of unit mass of a substance by 1 degree Celsius is called specific heat capacity of that substance. ஒரு சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா the amount of heat is needed. அதாவது வந்துட்டு ஒரு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது, ஒரு யூனிட் மாஸ், அதாவது ஒரு மாஸோட சப்ஸ்டன்ஸை வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, ஹீட் வந்துட்டு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க the amount of heat that is needed to rise the temperature of unit mass of a substance by 1 degree Celsius is called specific heat capacity of that substance. The specific heat capacity of water is very high. So water oda specific heat capacity அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. 1 gram of water requires 1 calorie of heat to rise its temperature by 1 degree Celsius. ஸோ வந்துட்டு 1 கிராம், அதாவது 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு வந்துட்டு 1 கலோரி தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறக்கு 1 கலோரி வந்துட்டு அந்த வாட்டருக்கு வந்துட்டு தேவைப்படுது. Due to its high specific heat capacity, water takes time to become hot as well as cool down. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினால தான் வாட்டர் வந்துட்டு சடனாக ஹாட்டாக இருக்கும், இல்லாட்டி ஹாட் ஆகிறக்கும் கூலாக இருக்கும் ரொம்ப டைம் வந்துட்டு எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus
water can absorb lot of heat and retain it for longer time. This property of water is used to cool engines. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜின்ஸை வந்துட்டு கூல் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. வாட்டர் இஸ் சர்க்குலேட்டட் அரவுண்ட் கார் இன்ஜின் யூஸிங் த ரேடியேட்டர் பம்ப் அண்ட் த ஹீட் இஸ் அப்சர்வ்ட். ஸோ வந்துட்டு வாட்டர் வந்துட்டு கார் இன்ஜினில் சர்க்குலேட் ஆகுது. எதை யூஸ் பண்ணினா ரேடியேட்டர் பம்ப் மூலயமா அதை யூஸ் பண்ணி வாட்டர் வந்துட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. தஸ் இன்ஜின் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் கெட்டிங் டூ ஹாட். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் காரில் வந்துட்டு தண்ணி நம்ம அதில் இருக்கக்கூடிய ரேடியேட்டரில் வந்துட்டு தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றலை அப்படின்னா இன்ஜின் வந்துட்டு சீஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏன் அப்படின்னா அங்கே இருக்க அந்த காரில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும், அந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ எங்கேருந்து அதை யூஸ் பண்ணணும், ரேடியேட்டர் பம்பில் வாட்டர் இருந்தால் தான் அந்த இன்ஜினோட ஹீட்டெல்லாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு காருக்கு வந்துட்டு வாட்டர் அந்த ரேடியேட்டரில் வந்துட்டு டிரைவர்ஸ் வந்துட்டு வாட்டர் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு லாஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு வாட்டரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர், செகண்ட் ஒன் இஸ் பாய்லிங் பாயிண்ட், தேர்ட் ஒன் இஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட், fourth one is density, fifth one is anomalous expansion of water, sixth one is latent heat of fusion of ice, seventh one is latent heat of vaporization of water, and last one is specific heat capacity. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வாட்டரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ வந்துட்டு வாட்டரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.